أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அன்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த ரஹ்மத்தை மனிதர்களுக்கு வித்தியாசமா படைச்சிக்கிறான். மனிதர்களுக்கு வித்தியாசமா படைச்சிக்கிறான். ஒரு சின்ன உதாரணம், கோழி தன் குஞ்சுகளுக்கு காட்டக்கூடிய அன்பு. கோழி தன் குஞ்சுகளுக்கு காட்டக்கூடிய அன்பு மூத்த பிள்ளை கொஞ்சம் கூடுதலாகும், ரெண்டாவது பொறிச்ச குஞ்சுக்கு என்னது கொஞ்சம் குறைவாக காட்டினது எங்கேயா பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டா மனுஷன் மாறிக்கிறான்டா. எந்த கோழியும் இல்லை, அது சேம் தான். குறிப்பிட்ட டைமில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருது, விரட்டி விட்டுறது. இவன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா, நல்லா சீச்சு சாப்பாடெல்லாம் எடுப்பதற்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி எந்த மூத்த குஞ்சு எந்த கோழி என்ன செய்யறது இல்லை, இணைச்சிக்கிட்டு போனதாக வரலாறு இல்லை. அதுல டிஃபரெண்டே இல்லை. அப்படின்னா என்ன, அதுக்கு அன்பு அல்லாஹ் கொடுத்திக்கிறான், அப்படியே முடிஞ்சு. அதை நிரந்தரமாக என்றைக்கும் என்ன செய்யும், அப்படித்தான் இருக்கும். அதுல கூடுதல் குறைச்சல் வரவே வராது. உலகத்தில் உள்ள மனிதர் அல்லாத ஜின்கள் அல்லாத எல்லாருடைய அன்பும் அதுதான். மனுஷனுக்கு தான் அந்த பிரச்சனை. வளர்த்துக்கண்டே போகலாம், நீ சாகும் வரைக்கும். அந்த அன்பால அவன் சாக மாட்டான். யாரு, நீ சாகிற அளவுக்கு வளர்க்கலாம். அதே நேரம் அவனை கொலை செய்யற அளவுக்கு அந்த அன்பை என்ன செய்யலாம், உனக்கு குறைச்சிக்கன்னு போகலாம். ரெண்டு ஒன்று கையில தரப்பட்டு. எனவே மனிதன்ட்டு அந்த பிரச்சனை இருக்குது. மிருகத்துக்கு அந்த பிரச்சனை என்ன செய்யல இல்லை. மிருகத்திடத்தில் அந்த பிரச்சனை இல்லை. மனிதனிடத்தில் அது வளருதல் குறைதல் என்ற பிரச்சனை இருக்கு. இன்னொரு விஷயம் அன்புல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இயல்பாக இருத்தல். ஒரு அன்பு இயல்பாக வருது. அன்பு இயல்பாக வந்தது என்று சொன்னா நியாயம் பேசவே மாட்டீங்க. அன்பு இயல்பாக வந்தால் நியாயம் பேசவே மாட்டீங்க. எல்லா நியாயமும் அன்புக்கு சார்பா இருக்கும். எல்லா நியாயமும் அன்புக்கு சார்பா இருக்கேன். இயல்பிலே உங்களுக்கு அன்பு, மகன், தாய் தந்தை, தம்பி, இப்படி சில அன்புகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மனுஷன் செய்யாத தவறா என் தம்பி செஞ்சிட்டான் அப்படின்னு பேசிடுவோம். அப்படின்னா நம்ம தவறில்லைன்னு மறுக்க மாட்டோம். அந்த தவறை நம்ம என்ன செய்வோம், நியாயப்படுத்துவோம். இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னு சொன்னால் பழக்கத்தினால் வரக்கூடிய அன்பு. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அன்பு உள்ளத்துக்குள்ள இருக்கவே இருக்காது. இவரோட அன்பான்னு கேட்டால் அன்பு ஆமென்று சொல்லுவோம். ஆனா அந்த அன்பு என்ன செய்யாது, அந்த அளவில் இருக்காது. ஆனா 10 வருடம் 12 வருடம் 14 வருடம் 20 வருடம் என்று பழகிடுவாங்க. அதுக்கு பின்னால பிரிவது இருக்கிறதே, அங்க பெரியோரு அன்பு வளர்ந்திருப்பதை என்ன செய்யும், உணர்த்தும். ரெண்டு விஷயம், இயல்பிலேயே ஒரு அன்பு வரும், அது வேறு. இன்னொன்று பழகி 10 வருஷம் 15 வருடம் 20 வருடம் என்று பழகிய பின்னால ஒரு அன்பு என்ன செய்யும், உருவாகும். அது பிரிவின் பொழுது என்ன செய்யும், அந்த வலியை அதனது வேதனையை அந்த அன்பு என்ன செய்யும், காட்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த ரெண்டையும் நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இரண்டாவது கட்டம் அன்பை தக்க வைப்பது என்பது எதுல இருக்குது, பழக்க வழக்கம் குணம் தான தர்மம் எல்லாம் ரெண்டாவது இடத்துல வைங்க. முதலாவது அன்பை தக்க வைத்துக் கொள்வதும் உறவை தக்க வைத்துக் கொள்வதும் மரியாதையை தக்க வைத்துக் கொள்வது எங்க நிக்குது தெரியுமா, பேச்சில தான் நிக்குது. பேச்சில தான் நிக்குது. எவ்வளவு வேலை செஞ்சிருப்பான், ஒரு சொல்லுல எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருவான். ஒரே ஒரு சொல்லுல குழிய தோண்டி புதைச்சிரு, எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா அப்படியே என்ன செஞ்சிடும், அதுக்கு பின்னால முழுமையாக திருப்பி எடுக்க முடியாத ஒரு நிலைமையில என்ன செஞ்சிடும், ஆகிவிடும். அன்புள்ள சகோதரர்களே, நான் வாபஸ் வாங்குற நிலைமையில் இதுவரைக்கும் வேலை செய்யக்கூடிய இந்த நபரோடு எந்த வார்த்தையும் பேசியதில்லை 50 வருடங்களாக ஒரு அறிஞர் சொல்றார். சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டேன் அப்படி என்று வாபஸ் வாங்குற நிலைமையில 50 வருஷமா எனக்கு வேலை செய்யறாரு, நான் பேசியதே கிடையாதுன்றாரு. அப்படின்னா என்ன, கோவப்பட்டிருக்கலாம், எரிச்சல் பட்டிருக்கலாம், வேறு வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம், வாயை திறந்ததில்லை என்றார். வேற நடவடிக்கைகள் நிறைய நடந்திருக்கும், கண்டிப்பாக எல்லாம் நடந்திருக்கும். இதால எதை என்னது கொடுத்தில்லை. தமிழ் அழகா ஒன்று சொல்லி வச்சுக்கிறாங்க, கழுத்தை கொடுத்தாலும் எழுத்தை கொடுக்காதாண்டு. என்ன வாய் வார்த்தை தான் அது. இந்த வெளியே வந்து எழுதிட்டு வந்துட்டேன்னு மனசுல போய் பதிஞ்சு என்று சொன்னால் உலகத்துல எல்லா அன்பையும் அதை என்ன செஞ்சிடும், தூக்கி போட்டுரும். அதனாலதான் மிகவும் கவனமாக இருந்தார்கள். அன்பை வளர்த்துக் கொள்வதற்கும் உறவை பேணுகிற விஷயத்திலும் வாய் வார்த்தைகளில் கவனமாக இருந்தார்கள். நம்ம பிழையுற இடமே அதுதான், நிறைய செஞ்சிடுறது. நான் குடும்பத்துக்கு செய்யாததா நிறைய செஞ்சிடுறது. வீட்டில் ஒருத்தன் தொட்டில் ஆட்டிருப்பான், அவனுக்குள்ள மார்க்ஸ் நமக்கு இருக்காது. இங்கே இருந்து 10 வருஷமாக குடும்பத்துக்கு அத்து இதுன்னு எத்தனையோ விஷயங்கள் அனுப்பிப்பான், பெரிய மரியாதை எதிர்பார்ப்பாங்க. ஊர்ல ஒருத்தர் இருப்பார் அதே குடும்பத்துக்குள்ள, அவர் பெரிய வேலையெல்லாம் என்ன செஞ்சிருக்க மாட்டார். ஆனா கடைக்கு போயிட்டு வர்றது, ஏதாவது சத்தம் போட்ட பிள்ளைகளை தொட்டில் ஆட்டி விடுறது, சமையல் வேலையை பார்த்துரு, இவ்வளவுதான் அவர் செஞ்சிருப்பாரு. அவருக்குள்ள மரியாதையை போய் பாருங்க. நீங்க என்னதான் கோடி கோடியா லட்ச லட்சமா அவளுக்கு கொண்டு போய் போட்டாலும் அந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். எப்படி எடுத்தான்னு கேட்டா நம்ம நினைக்கிற எல்லாம் இந்த கணக்குல தானே பாக்குறது, இதால வாங்கலாம் இதால விற்கலாம் பார்த்துடுறது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம் இருக்குது, பேச்சு.
உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, அடுத்த செகண்ட் நான் வந்துடுறேன், ஏதாவது கடை கடை உதவி இருந்தால் சொல்லுங்க, நான் வந்துடுறேன், சமையல் வேலை எந்த ஏதாவது சொல்லிடுங்க வந்துடுறேன். அவனுக்குள்ள அன்பு, அவனுக்குள்ள மரியாதை எதையால கிடைக்குது? வாய் வார்த்தை உலகத்திலே நிறைய மக்களை என்ன செய்யும்? அவசரமாக சம்பாதிக்கும், நிறைய மக்களை அவசரமாக என்ன செய்யும்? பிரிக்கும். எனவே குணங்கள் மற்ற மற்ற விஷயங்கள் ஒரு பக்கத்தில் விடுங்க. ஊர்ல ஒரு பெரிய தர்மசாலி இருக்கிறான்னு வைங்க, ஊர்ல ஒரு பெரிய தர்மசாலி இருக்கிறாரு, ஆனா மக்களை பார்த்தா இப்படித்தான் பார்ப்பாரு, எந்த சிரிப்பு என்ன செய்யாது, வராது, எந்த வார்த்தையும் என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டாரு, ஹெல்ப் கேட்டாலும் நாளைக்கு ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு போயிடறான்னு வைங்களேன். இவருக்கு நீங்க நினைக்கிறீங்களா ஊர் ஃபுல்லா பெரிய மரியாதைக்கு வேண்டி? இல்ல. ஆனா ஊர்ல ஒருத்தரிப்பாரு, பேர் கஞ்சரண்டே ஊரே என்ன செய்யும் சொல்லும். ஆனா மக்களை கண்டா ஜீப்பை விட்டு இறங்கி, வண்டியை விட்டு இறங்கி என்ன செய்திகள் நல்லா இருக்கிறீங்களான்னு பேசுறது கஞ்சத்தை நம்ப மாட்டான்னு. ஊரே அவருக்கு பின்னால தான் என்ன செய்யுது, நிக்குது. ஒரு ஊருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணதில்லை, ஆனா மக்கள் எதால சம்பாதிச்சுப்பாரு? வாயால் என்ன செஞ்சிருப்பாரு? பேச்சால சம்பாதிச்சுப்பாரு. அன்புள்ள சகோதரர்களை, பேச்சுக்குள்ள பலம் இருக்கிறது. பேச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா, இன்ன மினல் பயானி லஸிஹ்ரன், பேச்சுக்கு ஒரு சூனியம் இருக்கிறதா, பேச்சுக்கு ஒரு சூனியம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பகுதி இருக்கிறது. பேச்சு என்பது நமக்கு மத்தியில் உள்ள உறவுகளை வளர்ப்பதிலும் உறவுகளை சரிப்பதிலும் உறவுகளை நிலைக்க வைப்பதிலும் எது செல்வாக்கு செலுத்துது? நான் உறவு என்று சொல்வது குடும்ப உறவு மட்டுமல்ல, நான் சொன்ன இந்த 4 பகுதியில் உள்ள எல்லா அந்த உறவாடல்களையும் சொல்கிறேன். இந்த பேச்சில் தான் என்ன செய்து இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்றதா இருந்தா, நிறைய செஞ்சுட்டு மனைவிட்ட மரியாதை எடுக்கலாம கணவன்மார்கள் எதால போகுது? இந்த வாய் தான். எதால போகிறது? மனைவிக்காக நிறைய உழைக்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும்? மனைவிக்கு எல்லாம் தெரியும். ஆனா நம்ம ஒன்று சொல்லிடுறதே, ஆனா நான் யாருன்னு உனக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு அடிக்கடி ஒரு வார்த்தையை தத்துவமெல்லாம் சொல்லிடுவோம். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு அடிக்கடி தத்துவம் சொல்றது இருக்குதே, இதுதான் நம்மளை அங்க சரிக்கிறது என்பதை நம்ம என்றைக்குமே என்ன செய்யறதில்லை, புரிந்து கொள்வோம். நிறைய செய்திருப்போம், ஆனால் இந்த வாய் வார்த்தை சரிப்பது இருக்கிறதே, அது போல வேற எதுவுமே என்ன செய்வதில்லை, சரிப்பது இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.